இந்தியாவில் கேரளா மாநிலத்தில் குளிர்பானத்தில் நஞ்சை கலந்து கொடுத்து காதலனை படுகொலை செய்த சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி சோஷியல் மீடியாவிலலாம் பெரிய பேசும் பொருளாக்கப்பட்ட ஒரு சம்பவம் தான் இது. இந்த சம்பவம் தொடர்பான முக்கியமான குற்றவாளிகள் யார் யார் என்று இன்றைக்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. வணக்கம் மக்களே, இது கோல்ட் மேக் சேனல். நான் உங்கள் பிகே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேட்குது எதையாவது கொண்டாந்து கையில் கொடுத்து விட்றீங்க உங்கள் வாட்டில். கன்னியாகுமரி கேரளா எல்லை பகுதியான பறைசாலை என்ற ஒரு இடத்தைச் சேர்ந்த 23 வயதான சரண்ராஜ் என்பவர் 22 வயதான கிரிஸ்மா என்பவரை காதலித்து வந்திருக்காரு. 2022ஆம் ஆண்டு சரண்ராஜ் அவர்கள் தனது காதலியை சந்திப்பதற்காக தனது காதலியின் வீட்டுக்கு சென்றிருக்காரு. சிறிது நேரம் கழித்து காதலியை சந்தித்த பிறகு காதலியோட வீட்டை விட்டு வெளியாகிறாரு. அப்படி வெளியே வரும்போது அவருடைய நண்பர் அவருக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கும்போது நண்பரை மீட் பண்ணுறாரு. அப்படி மீட் பண்ணி நண்பரோடு பேசி கொண்டிருக்கும்போது திடீரென அவர் சொல்கிறாரு, எனக்கு வயிறு வலிக்குது, என்னென்னு தெரியலைன்னு கேட்க, நண்பர் அதுக்கு கேட்குறாரு, ஏன் ஏதாச்சும் குடிச்சியா அங்கேன்னு கேட்கும்போது, என்னாச்சு உனக்குன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஆமாம், எனக்கு காதலி அவர்கள் குளிர்பானமும் கஷாயம் கொண்டு வழங்கியிருந்தார், நான் அதை குடிச்சிருக்கேன் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அவருக்கு வயிறு வலி அதிகமானதால் அவரது நண்பர் அவரை அருகாமையில் இருக்கிற மருத்துவமனையில் கொண்டு அனுமதிச்சிருக்காரு. தொடர்ந்து அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைஞ்சு அவர் மரணம் அடைகிறார். இதனைத் தொடர்ந்து கெரோசின் தந்தை அவர்கள் போலீஸாரிடம் புகார் அளிக்கின்றார். இவரது புகாரின் பேரில் அவரது காதலியையும் காதலியினுடைய தந்தை தாயையும் அழைச்சி விசாரணை செஞ்சுருக்காங்க. கிறிஸ்மானுக்கும் சரவணுக்கும் இடைக்காலத்தில் சிறிய பிரச்சனை ஒன்று போய் கொண்டிருந்தது. இதனால் அவங்களுக்கு பிரேக்கப் ஆகியிருக்கு. இதை தொடர்ந்து கிறிஸ்மா அவர்களுக்கு இன்னொரு திருமண வாழ்க்கையை ஒன்றை பார்த்துருக்கிறதால இப்போ புதிதாக பார்த்த திருமணத்தில் ஜெரோனால் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எண்ணி ஜெரோனை வரவழைச்சு அவருக்கு குளிர்பானத்தில் நஞ்சு வழங்கி இருக்கிறதாக வாக்குமூலம் கிரிஸ்மா அவர்கள் வழங்கியிருந்தார். மேலும் இந்த விசாரணையில் தெரிய வந்தது என்னென்னா, இந்த சம்பவத்திற்கு கிரிஸ்மாவின் மாமா அவர்கள் உதவி செஞ்சதாகவும் தெரிய வந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டுக்கான இந்த வழக்குக்கான குற்றவாளிகளாக கிரிஸ்மா அவர்கள், அதாவது ஜெரோனின் காதலி அவர்களும் கிரிஸ்மாவின் மாமா அவர்களும் குற்றவாளியாக இன்றைக்கு நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கியிருக்கு. இதுபோன்ற சுவாரஸ்யமான வித்தியாசமான தகவல்களை அறிஞ்சு கொள்வதற்கு கோல்ட் மேக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றொரு காலையினூடாக விரைவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் உங்கள் பிகே. நன்றி, வணக்கம்.